ஜீரோன்னு இருக்கு, ட்ரூன்னு இருக்கு, ஒன்னு இருக்கு, இதெல்லாம் ஒன்று தானேயான்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கன்காட்டினேட் ரிமூவ் ஆகிடும். மூணு வச்சிருக்கேன், C++, ஜாவான்னு வச்சிருக்கேங்க. இப்போ பைத்தான் ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்றோங்க. x.remove of c தரங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த cன்றது இப்போ ரிமூவ் ஆக போகுதுங்க. இப்போ ஜாவாவும் C++ மட்டும் தான் இருக்கு. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் venkat.kaashiv ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்களை மீட் பண்ணதுல. ஒரு சூப்பரான டாபிக் செட்ஸ் இன் பைத்தான், அதான் நம்ம பார்க்க போறோங்க. வாட் இஸ் செட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்து டேட்டாக்களை ஸ்டோர் பண்ண லிஸ்ட்னு ஒன்று இருக்கு, டியூப்பிள்னு இருக்கு, இது என்ன சார் செட்ஸ் நீங்க கேட்கலாம். முதல்ல செட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்துட்டு எதுக்காக இது வந்துச்சுன்றது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் செட் அப்படின்னா இது வந்து ஒரு டப்பா. அதுக்குள்ள வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு சிங்கிள் வேரியபிளா. பாருங்க, கலர்ஸ் அப்படின்ற ஒரு செட்டுக்குள்ள ஒயிட், பிளாக், கிரீன், எல்லோ அப்படின்ற வெவ்வேறு டேட்டாக்களை நம்ம லோட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிரேசஸ் மூலமாக தான் இந்த ஐட்டம்ஸை இந்த செட்டுக்குள்ள கொண்டு போய் நாம போட்டிருக்கோங்க. ஓகேவா, சரி, ஓகே. இப்போ வந்து செட்ஸுக்கும் டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, டேட்டாவை வந்து இந்த மாதிரி வந்து பிரேசஸ்குள்ள போட்டீங்கன்னா அது பேர் செட்ஸுங்க. அதுவே வந்து இந்த மாதிரி பிராக்கெட்குள்ள போட்டீங்கன்னா அது பேர் டியூப்பிள். அண்ட் இந்த மாதிரி பாக்ஸ் பிராக்கெட்குள்ள போட்டீங்க அப்படின்னா அது பேர் தான் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் பற்றியும் டியூப்பிள் பற்றியும் முன்னாடியே நான் நிறைய பேசியாச்சுங்க. இப்போ நம்ம பார்த்து செட்ஸ் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ செட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் எதனால் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ செட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகேவா, இந்த வென் டயக்ராம் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருப்போம். ஏலையும் பிலையும் டேட்டா இருந்துச்சா, ஏபி டேட்டா எனக்கு வேணும்னா யூனியனை யூஸ் பண்ணிக்கோ. ஏபி டேட்டா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற டேட்டா வேணா இன்டர்செக்ஷனை யூஸ் பண்ணிக்கோ. காமனா இல்லாத டேட்டா வேணா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிறது இதுல இருக்க கூடாதுப்பா அப்படின்னா வந்து அதுதான் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இதுல இருக்கிறது இதுல இருக்கக்கூடாது, இதுல இருக்கிறது இதுல இருக்கக்கூடாது அப்படின்னு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேட்டா செட் வேணும். அதுதான் வந்து செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டாக்களை கூட்டமாக ஒரு இடத்தில் போடுவது தான் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செட்ல வச்சு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணா செட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. எதனால முதல்ல செட்ஸுங்க சார், லிஸ்ட் இருக்கு, டியூப்பிள் இருக்கு, நான் சொல்லிட்டேன். செட் எதுக்குன்னா வந்து செட் ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு பயன்படும்னு சொல்லிட்டேன். வேற இதோட தன்மைகள் என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இம்மியூட்டபிள் டேட்டா. இருக்கிற டேட்டா உன்னால மாடிஃபை பண்ண முடியாது சார். 10ன்னு ஒரு செட்ல ஒரு 10ன்னு ஒரு டேட்டா இருக்குன்னு அந்த 10ன்ற டேட்டா வந்து நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது. இம்மியூட்டபிள் டேட்டா. சார் அதில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாமா, அப்டேட் பண்ணலாமா, ரிமூவ் பண்ணலாமான்னா கண்டிப்பா அது பண்ண முடியும். ஆனா டேட்டாக்கள் எல்லாமே அன்ஆர்டர்டா இருக்குங்க. செட்டை வந்து பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கேன், ஒரு மாதிரி ஒரு 4 டேட்டா வருதுன்னா அடுத்த முறை பிரிண்ட் பண்ணும்போது அந்த 4 டேட்டா ஆர்டர் மாறிடும். இது மாதிரி ஆர்டர் மாறி மாறி வருங்க, அன்ஆர்டரா இருக்கும். அண்ட் ஹெட்டிரோஜினஸ் டேட்டா, சார் நான் இன்டிஜர், ஸ்ட்ரிங்கு எல்லாமே கலந்து ஸ்டோர் பண்ணுமா, பண்ணிக்கோ. ஸோ பண்ண முடியும். அண்ட் டூப்ளிகேட்ஸ் இது பர்மிட் பண்ணாதுங்க. இதெல்லாம் செட்டோடைய தன்மைகள். ஓகேங்களா, சரி, ஓகே. நம்ம வீடியோ நம்மளுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி பைத்தான் செட்டை பற்றி நான் நிறைய கண்டென்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிகல் வித் ஜிஃப் அனிமேஷனோட நான் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய வெப்சைட் venkat.kaashiv.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கேன், பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய லைக் இன்டர்வியூ கொஷின்ஸுங்க. நிறைய பேர் சார் பைத்தானுக்கு இன்டர்வியூ கொஷின் எங்கே சார் இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசிக்குவாங்க இந்த லிங்க்ல. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போட்டிருப்பேன். ஏகப்பட்ட இன்டர்வியூ கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150-200 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இதை படிச்சா வேலை கிடைக்கும், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நாம இப்போ பார்க்கறது பைத்தான் செட்ஸ். அதுக்கான ஒரு பைத்தான் செட்டை உருவாக்கலாமா, என்ன பண்ணலாங்க? ஸோ பைத்தான் செட்டை நம்ம உருவாக்க போறோம். ஸோ ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு மில்க் இருக்கு, திரும்ப ஒரு சாக்லேட் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. அட கடவுளே, டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் நாட் அலோடுங்க, அதை ரிமூவ் பண்ணிடு. இதுதான் செட்டுங்க. ஓகேவா, இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிரோஜினஸ் டேட்டா, வெவ்வேறு வகையான டேட்டாக்களை பர்மிட் செய்யும். ஹெட்டிரோஜினஸ் டேட்டாவை பர்மிட் பண்ணோம். அதுக்கு இண்டெக்ஸ் நீங்கள் கொடுத்துருவோம், 0, 1 இண்டெக்ஸை கொடுத்து ஃபாஸ்ட்டாகவும் டேட்டாவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கிறது தான் டேட்டாங்க. ஓகேவா, ஹெட்டிரோஜினஸ் டேட்டாவை ஒரு செட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போய் போடலாம். இங்கே டூப்ளிகேட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அது ரிமூவ் ஆகிடும் நினைக்கிறேங்க. ஓகே, இது டூப்ளிகேட் எலிமெண்ட்டுங்க, ரிமூவ் ஆகிடுங்க. இது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஓகே, இதுதான் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, ஓகே.
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஒரு செட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, இந்த யூனியன் ஆப்ரேஷன் எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து பைத்தான் ரிலேட்டாக போட்டிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. இது இல்லாமல் வந்து ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலராக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம கதைக்கு போகலான்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட படிக்கலாங்க, கைடன்ஸ் வாங்கிக்கலாங்க. இது என்னோட மெயில் ஐடிங்க, இதெல்லாமே ஃபோன் நம்பருங்க. ஃபோன் பண்ணி எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக என் டீம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. வாங்க, ஒரு சாக்லேட் வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாக போட்டு மொபைல் நம்பர் போடுங்க, அண்ணன் அவன்கிட்ட பேச தயாராக இருக்குங்க. சரி, ஓகே. பைத்தான் செட்ஸ் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு லிஸ்ட் மாதிரி தாங்க. ஓகேவா? ஆனால் இந்த பிராக்கெட் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணும்போது செட்டை வந்து அன்ஆர்டர்னா என்னங்க, ஒவ்வொரு முறையும் பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி வரும். ஏன்னா இது தெளிவாக ஆர்டராக இருக்காதுங்க. இது ஒரு பெரிய விஷயம், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க. சரி, ஓகே. நம்ம கோடுக்குள்ளே போகலாங்க. கார், பைக், வேன் அப்படின்ற 3 டேட்டாக்களை 3 ஸ்ட்ரிங்கை வந்து எக்ஸுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ அதெல்லாம் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. பண்ணும்பொழுது அந்த காம்பினேஷன் ஏதோ ஒன்று அவுட்புட் வருது. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கார், பைக்குங்க, ஐயோ இங்கே ஃபால்ஸ்ன்னு இருக்குது, இங்கே 0ன்னு இருக்குது, ட்ரூன்னு இருக்குது, 1 இருக்குது, இதெல்லாம் ஒன்று தானேயான்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே கன்காட்டின் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், 0, 1 எல்லாமே வந்து the value false and 0 are considered the same value in sets and are treated as duplicates and it will be removed. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? நீ செட்டில் கொண்டு போய் டேட்டாவை போட்டாலும் அதுவும் ரிமூவ் பண்ணிவிடும், டூப்ளிகேட்டை விடாது. அதை நீ தெரிஞ்சுக்கோ. சரி, ஓகே. நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தலாம் வாங்க. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கோடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ கார், பைக், வேனை கொடுத்துருக்கேன், பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. அதே மாதிரி y is equal to டேட்டாஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபால்ஸ் தான் 0ங்க, ட்ரூனா 1ங்க, பூலியன் வேல்யூங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தாங்க. இதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா வருதுங்க. அது எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆனது நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய செட் ஒர்க் ஆகுங்க. சரி, ஓகே. இதை நம்ம ஆட் பண்ணோம் சார் ஒரு ஐட்டம் நம்ம ஆட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் சார், பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இருக்கிற டேட்டாவை தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியாதே தவிர, ஏன்னா இது இம்மியூட்டபிள். சரிங்களா? ஓகேவா? பட் ஆனால் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். எக்ஸ் ஆட் ஆஃப் ஜாவா. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு செட்டில் ஆட் ஆஃப் ஜாவான்னு கொடுத்து பண்ணும்போது பாருங்கள், அழகாக வந்து ஜாவா வந்து ஆட் ஆயிருக்குங்க. ஆட் அப்படின்ற மெத்தட் தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. சரி, ஓகே. கோடுக்குள்ளே போகலாமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வச்சுருக்கேன், C++ ஜாவான்னு வச்சுருக்கேங்க. இப்போ பைத்தான்னு ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. ஸோ பைத்தான்ற கண்டென்ட் நம்ம ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பைத்தான் உங்களுக்கு வந்துருச்சுங்க மெமரியில். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அழகாக உங்களுக்கு அந்த டேட்டா வந்துடும். ஓகேவா? அந்த 4 டேட்டாவும் ஆட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், C++ ஜாவா, பைத்தான் 1 2 3 4. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கோடுங்க. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி தான் வேலை செய்யுதுன்ட்டுங்க. ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க. C++ ஜாவாங்க, x.add பைத்தான்னு கொடுத்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேவா? பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஆட் ஆகிடுங்க. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். சரிங்களா? ஓகேவா? இப்போ 3 இருந்துச்சுங்க, ஆட் பண்ணோன்னே 4 ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா அப்டேட் பண்ண பார்க்குறோங்க. ஸோ அப்டேட் செட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணோம், ஒரு செட் இருக்குது. இப்போ ஜாவா அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்குங்க. x.update of y அப்படின்னு தரங்க. ஓகேவா? அப்படி தரும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுங்க, ஸோ எந்த அப்டேட்மெண்ட் நடக்கலையே. ஓகேவா? ஸோ அப்டேட் ஆகலைங்க. அப்டேட் ஆஃப் ஒய்னு கொடுங்க. The object in the tuple does not have to be set to be a set. It can be any iterable objects. ஸோ x.update of y அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். மேபி லைக் இது டூப்ளிகேட்டாக இருக்கிறது ஆட் ஆகலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதை ஐட்டம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அப்டேட் செட்ஸ் பார்க்கலாம் எப்படி தான் ஒர்க்குங்க. C++ ஜாவான்னு ஒரு லிஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது செட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து .NET பைத்தான்ற லிஸ்ட்டுங்க. இது லிஸ்ட்டுங்க. லிஸ்ட் 1ல அப்டேட் பண்ணி லிஸ்ட் 2 ஆட் பண்ணுறது தாங்க. அதாவது இது ஒரு லிஸ்ட்டுங்க. லிஸ்ட்டு எடுத்து இந்த செட்டில் போடுறேன். இது செட்டுங்க. சாரி, நான் இது செட்டுன்னு போட்டு தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, அப்டேட் இஸ் நத்திங் பட் ஆடிங் த டேட்டா செட், ஆடிங் த செட்ஸுங்க. செட்டை நான் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இருக்கிற டேட்டாவை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாதுங்க. இதுதான் கான்செப்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த கோடை நம்ம பார்க்கலாங்க. ஸோ லிஸ்ட் 1 நான் தந்திருக்க கூடாது. அது செட் 1 கொடுத்து தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஐ மேட் எ பிக் மிஸ்டேக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லிஸ்ட்டுங்க. இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் தான் லிஸ்ட்டுங்க. இது செட்டுங்க. செட்டை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் வித் தி லிஸ்ட்டுங்க. வேற ஒரு ஐட்டமை வச்சு நான் அப்டேட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணுறேங்க, அவ்வளோதாங்க. பெருசாக இல்லை. ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதை லிஸ்ட்டில் போட்டு நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒன்னே இமீடியட்டாக நம்ம ஆட் பண்ணிடலாங்க. டாட் ஆட்னு போட்டு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிமூவ் செட்ஸுங்க. டு ரிமூவ் அன் ஐட்டம் ரிமூவ்ன்ற ஒரு மெத்தட் இருக்குங்க. டிஸ்கார்ட்னு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் சி அப்படின்னா அந்த சி மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு C++ ஜாவா வந்து நிற்குங்க. ஓகேவா? ஸோ இதான் ரிமூவ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடுங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிமூவ் செட்ஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா C++ ஜாவான்னு இருக்குங்க. ஓகேவா? ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து C++ ஜாவான்னு இருக்கு. எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் சின்னு தரங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சின்றது இப்போ ரிமூவ் ஆக போகுதுங்க. இப்போ ஜாவாவும் C++ மட்டும் தான் இருக்கு. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாவாவும் C++ம் பிரிண்ட் ஆயிடுங்க. ஓகே, இது மாதிரி தான் ரிமூவ் ஆஃப் செட்ஸ் அப்படின்ற மாதிரி நடக்குங்க. ஓகேவா? அதுக்கான கோட் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இதான் என்னோட டேட்டா. டாட் ரிமூவ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். சியை நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அதை பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ரிமூவ் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகேவா? இப்போ வந்து நம்ம யூனியன் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தானை வந்து ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செட் ஆப்ரேட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா இந்த செட் ஆப்ரேஷன்ஸ்க்காக தாங்க. ஓகேவா? யூனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த சிங்கிள் பைப் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இதுதான் யூனியன். இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு அவுட்புட்டை கொடு. சரிங்களா? கலர் செட்டுங்க, பைப் சிம்பிள் யூனியன், ரிமைனிங் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்துருங்க. இதுதான் யூனியன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இல்லை சார் நான் யூனியன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா சார்னு கேட்டீங்கன்னா கலர் செட் டாட் யூனியன் ஆஃப் ரிமைனிங் கலர்னு கொடுத்தா போதும். கலர் செட் டாட் யூனியன் ஆஃப் ரிமைனிங் கலர் கொடுத்தா போதும். அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நாம பார்க்குறது இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன். காமனாக இருக்கிறதுங்க. இதுக்கு என்னங்க ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? இந்த சிங்கிள் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். கலர் செட் அண்டு ரிமைனிங் கலர் கொடுத்தா வயலட் இதில் இல்லை, இண்டிகோ இருக்கு, ப்ளூ இல்லை, க்ரீன் இல்லை, எல்லோ இல்லை. அப்படின்னா இண்டிகோ மட்டும் வரும். ஓகே, இண்டிகோ மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி அண்டு கொடுத்தும் பண்ணலாம். இது அண்டு இது அப்படின்னு தரலாங்க. அப்படி இல்லையா இந்த மாதிரியும் தரலாங்க. கலர் செட் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ரிமைனிங் கலர்ஸ் நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணலாங்க. அடுத்து டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் ஆப்ரேஷனா வந்து இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மைனஸ். ஸோ இது மைனஸ் இதுன்னு கொடுத்தீங்கன்னா இது மட்டும் வரும். சரிங்களா? ஓகேவா? வயலட், இண்டிகோ இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து இண்டிகோ மட்டும் காமனா இருக்கு. அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வயலட், ப்ளூ, கிரீன், எல்லோ அது அப்படியே வந்துருச்சுங்க. ஸோ டாட் டிஃபரன்ஸ்னு கொடுக்கும். கலர் செட் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ரிமைனிங் கலர்ஸ். கலர் செட் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ரிமைனிங் கலர்ஸ் இப்படியும் நம்ம தர முடியும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்றோம். பவர் சிம்பிள்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஓகே, பவர் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ கலர் செட் இந்த மாதிரி கொடுத்து ரிமைனிங் கலர் கொடுத்தீங்கன்னா காமனா இருக்கிற இந்த இண்டிகோ தவிர மற்ற எல்லா கலர்ஸுமே வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லையா டாட் கலர் செட் டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ரிமைனிங் கலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் உனக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள் மூலமாகவும் ஆப்ரேட்டர் மூலமாகவும் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் மூலமாகவும் பண்ண முடியுங்க. இதுதான் வந்து நம்முடைய செட் ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வெப்சைட் wikidiki.comல வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். போய் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன். பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பைத்தான் ட்ரைனிங் இன் சென்னை இந்த லிங்க்ல வந்து நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். போய் பாருங்க, லேர்ன் பண்ணிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இதில் எல்லா கோர்ஸும் நான் நடத்துகிறேன். வாங்க, டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் பாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் venkat.kaashiv. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல்ஸுங்க. கண்டிப்பாக ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி கேளுங்க, நான் பண்ண தயாரிக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.